எனக்கு கொடுத்த இதயத்திலே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஸ்க்ரீனில் அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ நம்ம வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்க 4 ஃபோட்டோஸில் ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரேஷியோஸ்லாம் இருக்கும், அதில் 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. டிக் ஐக்கான கொடுத்துட்டு ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வித்தின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே 4வது ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 3 ஃபோட்டோஸ் மறுபடியும் வந்து மொத்தம் நம்ம ஃப்ரேமில் வந்து 4 ஃபோட்டோஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஒரு 4 ஃபோட்டோஸ் இப்போ நம்ம எந்த ஸ்டெப்பில் சொன்னோம் அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு 4 ஃபோட்டோஸ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து கைன்மாஸ்டரில் எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோஸும் இதே மாதிரி ஃப்ரேம் வந்து செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை 1 by 1 ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். ஸோ கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஷோ ஆகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே இமேஜ் அசெட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. கலர் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணலான்னு பேக்ரவுண்ட் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட ஆட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அசெட்டை செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் வரும், மாஸ்க் எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஷேப் இருக்கும், அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 34 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த சென்ட்ரல் ஆட் பண்ண அந்த ஒயிட் இமேஜை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கோனோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இது ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சென்டர்லேயும் 1 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எனி 1 ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஷேப்பில் போயிட்டு கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஃபெதரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. தேவை உங்கள் ஃபோட்டோ ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா கூட கிராப் பண்ணி கூட செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சென்டரில் இருக்க ஃபோட்டோஸை இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கணும் கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி சென்டரில் வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து ஃப்ரேம் கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 4 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து அதை இந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோஸை இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே கார்னரில் இதை வந்து செட் பண்ணுங்கள். இதை வந்து கீழே கார்னரில் செட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி தான்
டூப்ளிகேட் எடுத்து கரெக்டாக வந்து இந்த கார்னரில் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து 50ல் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கீழே இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே ஆகிடும். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.